திருப்பாடுகளின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 3ஆம் வாரம் திங்கள். முதல் வாசகம் தானியேல் இயல் 9 இறைவாக்கியங்கள் 4 முதல் 10 முடிய. எருசலேம் நகரம் பாபிலோனிய மன்னரால் அழிக்கப்பட்டு 70 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டி எழுப்பப்படும் என்ற எரேமியா வாக்கினை 25:11 முதல் 12:29 தானியேல் தியானித்தார். அதன் அடிப்படையில் எழுந்த அவரது ஜெபமே இன்றைய வாசகம். இறைவன் பிரசன்னத்தில் நின்று தன் பாவங்களை ஏற்று மன்னிப்பு வேண்டிய தன் மன்றாட்டுகளை அவர் முன் வைக்கிறார். அன்பும் அருளும். இறைவன் அன்பாய் இருக்கிறார் என்பது யோவானின் விளக்கம். அன்பு அருளாக இரக்கமாக வெளிப்படுகிறது. ஆண்டவர் மேகத்தில் இறங்கிய போது இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என்று மோசே அவரது பண்புகளை பாடினார். விடுதலை பயணம் 34:6. தமக்கு அன்பு செய்து தம்முடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களுக்கு 1000 தலைமுறை வரை தம் உடன்படிக்கையை காத்து இரக்கத்தை பொழிபவர் இறைவன் என்று இஸ்ராயேல் மக்கள் நம்பினர். இறைச்சட்டம் 7:9. அதே வேளையில் அஞ்சத்தக்க மகிமையுள்ளவர் என்பதையும் அவர்கள் மறந்துவிடவில்லை. ஆண்டவரை கண்டு நாம் அஞ்ச வேண்டும், அவருக்கே நடுங்க வேண்டும் என்பது எசாயாவின் போதனை 8:14. இறைவன் மட்டில் பணிவு வேண்டும், அச்சமும் வேண்டும். ஜெபத்தின் தொடக்கத்தில் இறை மாட்சியின் முன் நான் நிற்பதை உணர்கின்றேனா? பாவ அறிக்கை. இஸ்ராயேல் மக்கள் அதன் தலைவர்கள் ஆகியோரின் பாவ பட்டியலை அறிக்கையிடுகின்றார். தானியேல், நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாக வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம், உமது கட்டளையையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். 5. ஒவ்வொருவரும் தன் மனத்தை சோதித்து பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்கிறது திருப்பாடல். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதுமே என் மனக்கண் முன் நிற்கின்றது. 51:2-3. இதுவே தவக்கால மன்றாட்டாக இருக்க வேண்டும். இறை வார்த்தையை ஏற்காத குற்றம். இறைவாக்கினர் இறைவனின் நாவாக நின்று போதிக்கின்றனர். எரேமியாவை இறைவன் அழைத்த போது, ஐயோ ஆண்டவராகி இறைவா, எனக்கு பேச தெரியாது என்றார். அதற்கு ஆண்டவர், நாம் உனக்கு அனைத்தையும் கற்பிப்போம் என்றார். எரேமியா 11:6-7. இறைவாக்கினர்களுக்கு செவி சாய்க்காதவன் இறைவனை நிராகரிக்கிறான். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், எங்கள் தந்தையர்கள், நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் உமது திருப்பெயரால் அறிவுரை கூறிய இறைவாக்கினர்களான உம் ஊழியர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. இறைவாக்கினர் வழியாக பேசிய இறைவன் காலம் நிறைவுற்ற போது தன் மகன் வழியாக பேசினார். இத்திருமகன் இன்று திரு அவை வழியாக பேசுகிறார். அதற்கு செவி சாய்க்காத போது நாமும் இயேசுவை நிராகரித்த குற்றத்திற்கு ஆளாகிறோம். தனி மனிதனாக மட்டுமல்ல, கூட்டு சமூகமாகவும் இறைவனுக்கு எதிராக பாவம் புரிகிறோம் என்பதையும் தானியேல் உணர்ந்து ஜெபிக்கிறார். அருகிலோ தொலைவிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம் என்று யூதர்களும் எருசலேம் குடிகளும் இணைந்து பொறுத்தருளும் கர்த்தாவே என்று ஜெபித்தது போல அகில திரு அவையும் ஒரே குடும்பமாக தம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு தேட வேண்டும். எத்தனை பாவங்கள் புரிந்தாலும் இறைவனிடம் மன்னிப்பு உண்டு என்ற நம்பிக்கையுடன் தானியேல் ஜெபிக்கிறார். நாமும் நமது பாவங்களை இறைவன் முன் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறுவோம். 2ஆம் வாசகம் நற்செய்தி லூக்கா இயல் 6 இறை வாக்கியங்கள் 36 முதல் 38 முடிய. தமக்காலத்தில் நம்மை முழுமனத்தோடும் ஜபம், நோன்பு, பிறரன்பு முதலிய நற்செயல்களில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதை மத்தேயு நற்செய்தி வழி கண்டோம். மத்தேயு 6:1 முதல் 18 முடிய. இன்றைய வாசகத்தில் பிறரன்பை நாம் எவ்வழிகளில் எல்லாம் காட்டக்கூடும் என்பதை லூக்கா விளக்குகிறார். இரக்கம் காட்டுதல். இரக்கம் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சொல் ஆய்கிட்டிமோ மிக அரிதாகவே புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ரோமையர்
1, 2 கொரிந்தியர் 1:3, பிலிப்பியர் 2:3, கொலோசியர் 3:12, எபிசியர் 10:28, யாக்கோப்பு 5:11. இவ்வனைத்து இடங்களிலும் இரக்கம் கடவுளுக்கே உரிய குணமாக காட்டப்படுகிறது. இதன் முழு பொருளை ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினங்கொள்ள தாமதிப்பவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர். விடுதலை பயணம் 34:6-7 என்ற மோசேயின் சொற்களிலே காணலாம். கடவுளுக்கு உரிய இக்குணம் நமதாக வேண்டும். கடவுள் இரக்கம் உள்ளவர். எனவே அவர் பிள்ளைகளாகிய நாமும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிற துன்பம் கண்டு நம் கண்ணிலே நீர் வடிந்தால் மட்டும் போதாது, தம் இரக்கத்தை செயல்கள் வழி காட்டியுள்ள இறைவன். விடுதலை பயணம் 34:6-7. நாமும் அந்த இறைவனை பின்பற்ற வேண்டும். இடரை களையும் தந்தால் பிறர் இடர் நான் களைந்திட அருள்வாய். அடைந்தவர்கள் அருளும் அப்பா, அவர் அச்சம் யான் தீர்த்திட அருள்வாய். தீர்ப்பிடாதிருத்தல். நாம் எல்லோருக்கும் நம் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிப்பவர் கடவுள் ஒருவரே. நம்முடைய தீர்ப்புகள் நமது சிற்றறிவுக்கு ஏற்ற முறையிலே சிறு வட்டத்திற்குள் அமைவதால் பல வேளைகளிலே நாம் பிறரை பற்றி தவறாக தீர்ப்பிடுகிறோம். மறைவாய் உள்ளதை அறிபவர் கடவுள் ஒருவரே. மத்தேயு 6:4, 6:18. எனவே தீர்ப்பிடும் வேலையை அவரிடமே விட்டு விடுவோம். அன்பு, மன்னிப்பு, பரிவு முதலியவற்றை நமதாக்கிக் கொள்ளும். நம்முடைய வாழ்வில் பிறரை தீர்ப்பிடுவது நமது அன்றாட உணவாய் இருக்கிறவரை அறிவோம். இறைவனிடமிருந்து நம்மேல் கண்டனத்தை அகற்ற வேண்டுமாயின் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியம் பிறரை தீர்ப்பிடாதிருத்தல், பிறர் குற்றங்களுக்கு முன் நம் கண்களை மூடிக்கொள்ளுதல் ஆகும். தவக்காலத்தில் இந்நற்காரியத்தை செய்ய முயல்வோமா? உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரி கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பானேன். மத்தேயு 7:3. மன்னித்தல். கிறிஸ்துவ சமயத்தின் அடிப்படை தத்துவம் மன்னிப்பு. 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை மன்னிக்க வேண்டும். மத்தேயு 18:21-22 என்று தம் சீடர்களுக்கு கற்பித்த இயேசு தாமே தம்மை சிலுவையில் அறைந்தோரை மன்னிக்கிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. லூக்கா 23:34. மேலும் நாம் பிறர் குற்றத்தை மன்னித்தால் என்று நமது குற்றங்களை இறைவன் மன்னியார். மத்தேயு 6:12 என்று நமக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். எனவே பிறர் குற்றங்களை மன்னித்து மறப்போம். ஏனெனில் நமது குற்றங்களை இறைவன் ஏற்கனவே மன்னித்து மறந்துவிட்டார். இத்தவக்காலம் நமக்கு மன்னிப்பின் காலமாய் அமையுமா? தாராள குணம். இட்டார் பெரியார் இடாதார் இழிகொடுத்தோர் என்பது தமிழர் மரபு. இதையே ஈதல் இசைப்பட வாழ்தல் என்பார் வள்ளுவர். ஆம் இல்லை என்பது ஆம் இல்லை எண்ணாது ஈதல், செல்விருந்தோம்பி மறுவிருந்து காத்திருத்தல், கைகள் காய்ந்து போகும் அளவுக்கு கொடுத்து உதவுதல், இவை நல்ல மனித பண்பாடு மட்டுமன்று நல்ல கிறிஸ்துவ பெருங்குணமாகும். கேட்பவனுக்குத்தான் கொடுக்கப்படும் என்பதையும் மனத்தில் இருத்துவோம். நம் உடைமைகள் பொருட்களை மட்டுமன்று நம்மையே, நமது நேரத்தை, நமது வேலையை, நமது மகிழ்ச்சியை பிறருக்கு அளிப்போம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.